ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரே நேமில் இருக்கக்கூடிய அப்ஸ்டாக்கு எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு ரெண்டு மெத்தட் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் எப்படின்றத பார்த்துக்கலாம். நம்ம ஃபில்டரை போட்டு கவுண்ட் பண்ணி போடுறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி சீக்கிரமாக போட்டுடலாம். அதுக்கு கடைசியாக ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த செல்லுலேருந்து எந்த செல்லு வெளியே வேணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராப் பண்ணி இது பண்ணலாம், இல்லை செமிகோலன் கொடுத்து செலக்டும் பண்ணிக்கலாம். கொடுத்தாச்சுங்களா? இப்போது ஒரு கமா, டபுள் கொட்டேஷன் மார்க், அதுக்கப்புறம் ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவாக இல்லை வேறு எதனா பேர் இருக்கானாலும் அதை போட்டுக்கலாம். அந்த இடத்துல அதை போட்டுக்கிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க் க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர். அவ்வளோதாங்க, ஈஸியாக வந்துடும். மொத்தம் இதில் எத்தனை ஆக்டிவ் இருக்குது எத்தனை இன்ஆக்டிவ் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக நம்ம அப்ஸ்டாக்காக போடலாம். இது மாதிரி நிறைய நம்மளுக்கு ஈஸியாக அப்ஸ்டாக் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் ஆக்டிவ்ன்றதை எடுத்துகிட்டு இன்ஆக்டிவ்னு கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மேலே 85 கீழே 11. இதிலே நம்ம ஆக்டிவ் இன்ஆக்டிவ்ன்றதை மட்டும் தான் செக் பண்ண முடியுமானா அது மட்டும் இல்லை, இதில் நம்பர்ஸும் நம்ம சேம் நம்பரில் எத்தனை இருக்கான்றதையும் கவுண்டிங்காக நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ இதிலே பாருங்கள், இன்ஆக்டிவ்னு மாற்றுறேன், கீழே மாறிடும். மேலே கீழே மாறிடுங்களா? இன்னொன்று மாற்றி பார்க்கலாம். இன்ஆக்டிவ்னு கொடுத்துட்றோம், அதுவும் மாறிடுது. அவ்வளோதான், மாறிடுச்சுங்களா? இதே கண்டிஷனை தூக்கி போய் பக்கத்தில் போகிறோம் பாருங்கள். இப்போ இங்கே நோன் இருக்குது, எஸ்ஆர் நோன்றது கொடுக்க போகிறோம். ஆக்டிவ் எடுத்துகிட்டு எஸ் இல்லை நோ, இப்போத்துக்கு நோ போடுறான், 0. எஸ்எல் எத்தனை இருக்குதான்றதை நம்ம இப்போ ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். அவ்வளோதான், 96 இருக்குது. இதுவும் கூட்டினா 96, ஈஸியாக நம்மளுக்கு டோட்டலும் வந்துடும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.